ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச நூடுல்ஸ் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இந்த ஹக்கா நூடுல்ஸில் ரெட் சில்லி சாஸும் சோயா சாஸும் ஃப்ரீயாகவே வருது. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது நல்லா கொதிநிலைக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஹக்கா நூடுல்ஸை ஆட் பண்ணலாம். இந்த நூடுல்ஸ் வேகிறதுக்கு கரெக்டாக 10 நிமிஷம் ஆகுது. இந்த நூடுல்ஸ் வேகும்போதே நான் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் தனித்தனியாக வரும் நமக்கு. கடைசியாக உப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நூடுல்ஸ் நல்லாவே வெந்து வந்திருக்கு நமக்கு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நூடுல்ஸ் அப்படியே வைக்கக்கூடாது. நார்மலாக கோல்டு வாட்டர் ஆட் பண்ணி நம்ம இதை கொஞ்சம் அலசி எடுத்து வைக்கணும். இப்போ நமக்கு ஒரு வெங்காயம், ஒரு கேரட், ஒரு குடமிளகா, 1/4 பங்கு கோஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்க்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா குடமிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் கேஸை ஹை ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கேரட் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம வேக வச்சுக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது. இந்த காய்களுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கணும். கேரட் வேகிறதுக்காக மட்டும் லைட்டாக தண்ணி தெளித்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பாதி அளவுக்கு வெந்தால் போதும். இதுக்கப்புறம் நம்ம கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். கோஸ் சீக்கிரமாகவே வெந்துடும். இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு பேக்கெட்லேயே ரெட் சில்லி சாஸும் வருது, சோயா சாஸும் வருது. சோயா சாஸில் கொஞ்சம் உப்பும் இருக்கும், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாஸை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறிட்டு நம்ம உடனே வேக வச்ச நூடுல்ஸை இதில் போட்டு கிளறலாம். மசாலா பாக்கெட்டும் அதிலே வரும், அதையும் போட்டுடலாம். வேக வச்ச நூடுல்ஸ் போட்டதுக்கப்புறமா ரொம்ப அழுத்திலாம் கிளறக்கூடாது, லைட்டாக கிளறுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த நூடுல்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.